ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மதுரையில் டங்ஸ்டனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. விவசாயிகள் எல்லாமே ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ரோடு பக்கம் நடந்து வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதுரைக்கிட்ட நடந்து போயிட்டு இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டங்ஸ்டனுடைய அட்வான்டேஜஸ், இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜஸ், மூணாவது இங்கே நடக்கிற அரசியல். இந்த 3 விஷயத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டனோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டங்ஸ்டன் வந்து இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அது எது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் யூஸ் ஆகும். செமிகண்டக்டர் ரெடி பண்ணுறதுக்கு டங்ஸ்டன் யூஸ் ஆகும். இன்னொன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மெடிக்கல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் செக்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. டங்ஸ்டனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் இரும்பை விட 300 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மெட்டல் தான் டங்ஸ்டன். இது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்டும் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கிறது. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3410 மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. அதுமாதிரி ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கிறது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவில் தான் மிகப்பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது உலக அளவில் 85% வந்து சைனாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற நெதர்லாண்டு, ரஷ்யா போன்ற நாடுகள் தான் மீதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு டங்ஸ்டன்ன்றது வந்து நம்ம நெதர்லாண்டில் இம்போர்ட் பண்ணுறோம். நெதர்லாந்து மட்டுமே 70% மேலே இம்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2022 $1.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பக்கம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் டங்ஸ்டனை. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் இது வந்து ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அங்கே வந்து அதிக அளவு வெப்பத்தாக்கம் ஏற்படும்ன்ற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் ஆல்ரெடி 2-3 மாநிலங்களில் கொண்டு வந்துட்டு இப்போ க்ளோஸும் பண்ணிட்டாங்க. எங்கெங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் கர்நாடகாலையும் கொண்டு வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுன்ற வகையில் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. அங்கே ஆந்திர பிரதேசில் யார் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க், அதாவது ஸ்டெர்லைட் இருக்கு இல்லையா, ஸ்டெர்லைட்டுடைய நிறுவனமான வேதாந்தா குரூப்போடைய லிங்கில் இருக்க நிறுவனம் தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க். அவங்க தான் ஆந்திராவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு எடுக்க போகிறாங்க. அதாவது டெண்டர் விட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த டெண்டரில் ஹிந்துஸ்தான் ஜிங்க்ன்றவங்க தான் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் பார்த்தாச்சு. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஆட்டோமொபைல் செக்டர், செமிகண்டக்டர், பேட்டரி கார்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதோடைய பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே ஹையஸ்ட் இருக்கிறதுனால சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் க்ளோஸ் பண்ணி போராட்டம் நடத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அரசியல் ரீதியாக வந்தீங்க பார்த்தீங்கன்னா, அரசியலில் இது வந்து 2013 ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. டங்ஸ்டன் வந்து இந்தியா லெவலில் எங்கெங்கே இருக்குன்றது. அது வந்து தமிழ்நாட்டில், அதாவது 6-7 மாநிலம் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு வந்து இருக்கிறதுலே கம்மியான டங்ஸ்டன் வச்சுருக்க இடமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து இது எப்போ எடுக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதம் டங்ஸ்டன் எடுக்கலாமா வேணாமன்றதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கேட்குறாங்க. இதுமாதிரி எடுக்கலாமா வேணாமன்றது. அது வந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி லெட்டராக வருது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இதுமாதிரி டங்ஸ்டன்ன்றது வந்து முதலில் இருக்க அரிக்கப்பட்டி கிராமத்தில் நிறைய இருக்குது. சுற்று வட்டாரத்தில் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள், அங்கே இருக்க ஜியோ குவாலிட்டிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்கன்றதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை 2023 கேட்டிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி லெட்டர் வெளியே வந்திருக்கு அங்கேருந்து இங்கே. இதை வந்து திருப்பி நான் செக் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுடைய ஜியாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு வந்து திருப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024 அப்போது அவங்க வந்து கேட்ட கேள்விக்கு பதில் திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க. இது வந்து மதுரையில் அரிக்காப்பட்டி கிராமத்தில் இருக்குது. கீழே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பயோடைவர்சிட்டி ஏரியா, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டிய ஏரியா 10% இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அனுமதி ஆக்ஷன் எடுத்துக்கலாம், டங்ஸ்டன் நீங்கள் அமைச்சிக்கலாம், டங்ஸ்டன் இண்டஸ்ட்ரி நீங்கள் அமைச்சிக்கலான்றதை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஜியாலஜி ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாதம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டங்ஸ்டன் சார்பாக 20 கிலோமீட்டருக்கு ஒரு மைனிங் அமைக்கலாம்னு சொல்லி ஆக்ஷன் நடத்தியிருக்காங்க. ஆக்ஷனில் டெண்டர் விட்டு அப்போ தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனம் வந்து அந்த ஆக்ஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் நிறுவனத்தோடைய ஓனரான வேதாந்தா நிறுவனத்தோடைய ஒரு கிளை தான். ஸோ இது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆக்ஷன் விட்டதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் மைனிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சட்டசபையில் இப்போ அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து நவம்பர் மாதமே இது கொண்டு வந்தப்போ, இல்லை இது தமிழ்நாட்டு இங்கே எடுக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவங்க லெட்டரில் நோ சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் இது பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க அப்போ ஓகே பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிப்போர்ட் வெளியிட்டப்போ இதுமாரி 10% வந்து பயோடைவர்சிட்டி ஏரியா தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே ஆக்ஷன் எடுத்துக்கலாம், டங்ஸ்டன் மைனிங் அமைச்சிக்கலாம் சொல்லி சொன்னதுனால அவங்க அங்கேருந்து ஓகே பண்ணிவிட்டு டெண்டர்லாம் விட்டுட்டு டெண்டரை விட்டு அது ஒரு நிறுவனம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இதே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்கள் வந்து பயோடைவர்சிட்டியாக முன்னாடி அறிவிக்கப்பட்ட இடங்கள், அப்படி தெரிஞ்சுன்னு இதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து இதுமாரி மைனிங் எடுக்க போகிறோம் அதுக்கு ஓகே சொன்னப்போ இவங்க நோ சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டேட்டை பொறுத்த அளவுக்கு
ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிலத்தை யாராவது எடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக வந்து எடுத்துட முடியாது. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி வேணும். ஏதாவது மைனிங் அமைக்கணும்னாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும்னாலும் சரி, எதை வைக்கணும்னாலுமே ரயில்வே லைனை தவிர மீதி எங்கே போனாலும் எது கேட்டாலுமே அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி கேட்டு தான் வாங்கணும். நான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இவங்க அனுப்பாமல் இருந்தாங்கன்னா, ரிப்போர்ட் வந்து நோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்திருக்காது. இதை டெண்டர்லாம் விட்டு டெண்டர் வந்து ஒரு நிறுவனத்து கையில் போனதுக்கப்புறம் இது நோன்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. சரி, இதனால் பேக் ஃபயர் ஆகுமான்னு கேட்ட தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம ஓகே சொல்லி திருப்பி வேணாம்னு சொன்னதுனால திருப்பி அடுத்து இருக்க நிறுவனங்கள் வருமானு கேட்டால் அதில் பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா அடுத்து ஃபாக்ஸ்கானுங்க வரதுக்காக அவங்க டெண்டரை விட்டுருக்காங்க. இந்தியாவில் இருக்க சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ் 4 ஸ்டேட்ஸுமே கேட்டிருக்காங்க ஃபாக்ஸ்கான் வந்து இங்கே தான் வரணுன்றது. இப்போ சப்போஸ் இந்த இஷ்யூ பெருசாகிடுச்சு, இங்கே டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஃபாக்ஸ்கானை வந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு அதுவுமே யோசிப்பாங்க. இது ஃபஸ்ட்டே நோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. ஆல்ரெடி ராஜஸ்தான்லேயும் சரி கர்நாடகாலையும் சரி இது வந்து என்வரான்மெண்ட்டை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ண நிறுவனத்தை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை யார் ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஆக்ஷன் விட்டுட்டாங்க, வேற ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது வந்து கேன்சல் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணாதனால இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால தான் இப்போ போராட்டம் பண்ணுற எல்லாருமே மத்திய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.